ஸோ ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது ரிலாக்ஸ் பண்ணி வீடியோ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டம்பிள் காய்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். சரி, மொதல் மேட்ச்சை அளப்படியாக கொடுப்பானுங்க, நான் ஜெயிக்கிற மாதிரி. அந்த தைரியம் எனக்கு இருக்கிறது, அந்த வேகம் எனக்கு இருக்கிறது. என்ன ப்ரோ சவுண்டு போயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, வராது அவளுங்க இந்த பைக் கொடுத்தோட இது பண்ணுறது. நான் சொல்ல மாட்டேன். நம்ம பார்த்திங்கன்னா புதுசாக ரெட் டேஞ்சர் எடுத்துருக்கோம். இவனை வச்சு இன்றைக்கி என்னென்ன கில் எடுக்கிறேன் பாருங்க. ஐயோ கில்லுங்கிறேன் பாரு, மேட்ச் எடுக்கிறேன் பாருங்க. இன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச்சு நம்ம தான். ரெட் டேஞ்சர் பவரே இதான்டா, தோற்று போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி மேட்ச் கொடுத்தா நான் தோற்றுவேன். ஏன்னு சொல்லுங்கள், இல்லை ஜம்ப் பண்ணுங்க. என்னோடய ஃப்ரெண்டு ப்ளூ ஏஞ்சர் இங்கே வந்திருக்கான். ப்ளூ ஏஞ்சர் எப்படி இருக்கீங்க அம்மே? என்ன ஏஞ்சர் எல்லாத்தையும் தள்ளி விட்டீங்க அம்மே? அட ப்ளூ ஏஞ்சர் லூஸ், உன்னால் தானே கீழே வந்துட்டேன் அம்மே. இதுக்கு நான் மேலேயே இருந்திருக்கேன் அம்மே. ஏம்பளை எப்படி பண்ணிடுறீங்க ஜம்ப்பு? என்ன ப்ளூ ஏஞ்சல் கூட மேலே போயிட்டேன் போல இருக்க. மேலேருந்து நான் வரந்து ஒருத்தன் கீழே குதிக்கான். இப்படி இருந்தால் எப்படி? நான்லாம் அங்கே போனால் எவ்வளோ சந்தோஷப்படுவேன் தெரியுமா? ஆஹா, கீழே விழாமல் வந்துட்டேனேன்னு. இப்போ பின்னாடி இருந்து ஜம்ப்பு இப்போ தான் நான் தெரிஞ்சிருக்கேன். இந்த இடம் தான் பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் ஏதோ வாழ்க்கையிலே தாண்டினது இல்லை. இங்கே தாண்டிட்டேன். ஷப்பா இல்லை, ஏன் தான் இதெல்லாம் கொடுக்குறாங்களோ. ஒன்றான் அவுட். ஸோ ரவுண்ட் ஓவர். கடைசி டைம் எங்கன்னே தெரிலங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த இடத்துக்கு வந்துட்டேன். ஏன் காமிச்சு அதுதான் அந்த ரவுண்ட் அடிச்சு தோற்றாங்க. ஏன் எல்லாம் காமிச்சிக்கிட்டேன்னு அவங்க எப்படியா போகட்டும், நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். இந்த தடவை ப்ளூ ஏஞ்சல் என் கூட வருவான்ல, வந்தால் சந்தோஷம்தான். அவனை வச்சு என் நண்பன்டா, நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறேன், முன்னாடி போ அப்படின்னு சரியான விட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். போட தக்காளி, இது எனக்கு ரொம்ப பிடிச்சதாச்சே. கண்டிப்பாக நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன் பாருங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போக முடியாது, ஆனால் ஜெயிச்சிருவேன் பாருங்கள். ஆனால் இது எல்லாமே ஆபத்துக்கு இடத்துல தள்ளி விடுங்க. இப்படியா அதில் அடியாக வாங்காமல் போயிடுவேன். பார்த்தீங்களா, அடியாக வாங்காமட்டேன். இந்த இடம் தாங்க பிரச்சனையும் எனக்கு. அதனால நான் இந்த மாதிரி டச் விட்டு போயிடுச்சு இந்த இடத்துல விளாண்டு. அதனால இந்த மாதிரி சைட்லேயே ஓடிடுவேன்ல, நான் இந்த மாதிரி சைட்லேயே ஓடிடுவேன்ல. ஓகே, எங்கே இது லெஃப்ட்டு ரைட்டா? இப்போ என்னை முந்திடுவானுங்க பாருங்கள் ரெண்டு பேர். எங்கே நான் சும்மா சொன்ன உண்மையே ரெண்டு பேர் முந்திட்டானுங்க. டே பின்னாடி போங்கடா. நான் ப்ளூ ஏஞ்சர்டாச்சு ரெட் ஏஞ்சர்டா பறந்து வந்துட்டேன் மேலே. இந்த சூனியக்காய் கிளையும் வரும், ஆனால் அந்த பச்சை மண்டை எப்படி வாரான் ஆமாம். இவங்க பயன்ட்டேண்ணா. ஷப்பா எப்படியோ மூணாவதாக வந்துட்டேன். ஜாலியன்னு இப்போ அடி. நான் சந்தோஷமாகிட்டு இருக்கேன். எங்கே இந்த பொண்ணு ஜெயிச்சிரும். நம்ம இவனை பார்ப்போம். டங்குரு டக்குன்னு டான்ஸ் ஆகிட்டுருக்கான். இல்லை சாப்பிட. எங்கே தம்பி ரெண்டு பரோட்டா என்ன போயிட்டான். தம்பி ரெண்டு பரோட்டா கொடுப்பா. போட எருமை. பைத்தியம் மாதிரி பண்ணுறாங்க. டைனோசர் கடிச்சிட போகுது. இப்போ தான் ஜெயிச்சிருக்கான். என்னத்தான் விளாட்றானோ. வெத்து வெட்டுங்க இவன் அம்மை. என்ன அடிச்சிட்டான்? என்ன இல்லை அவன் அம்மைன்னு அடி வாங்கிட்டான். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். ஓகே, ரவுண்ட் ஓவர். டே அவுட் ஆனவங்கெல்லாம் நாளைலேருந்து என்கிட்ட ப்ராக்டிக்ஸ் வந்துடுங்கடா. என்ன ப்ராக்டிக்ஸ் வந்துட்டிங்கன்னா என்ன மாதிரி உங்களை மாற்றி காமிச்சிடுறேன். அதாவது என் திட்டம் என்னென்னா, அவங்க போயிட்டானுங்கள என்கிட்ட ப்ராக்டிக்ஸ் வச்சு அவங்களுக்கு தப்பான ட்ரிக்கு சொல்லி கொடுத்து நான் ஜெயிப்பேன்னு சொல்ல மாட்டேன். நான் தான் பெரிய ஆளாச்சு. இதுங்க எனக்கு சுத்தமாக பிடிக்கும். ஆனால் ஃபினிஷ் லைனுக்கு நம்ம போயே ஆகணும். பாருங்க, நான் அந்த ஒன்று விடாமல் ஒரே லைனில் ஓடுறேன் பாருங்க. இது கரெக்டுங்க. ஆனால் தப்பாகிட்டேன் ரெண்டாவது. ஓகே, ஜம்ப்பு கரெக்டு. ஏதாவது ஒன்று கரெக்டாக கண்டுபிடிப்பேன், அப்புறம் செத்து போயிடுவேன். ஓகே, இதில் போய் பார்ப்போம். நான் இவனுங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்குங்க. அவனா ஃபஸ்ட்டு போவான், அந்த டைமை யூஸ் பண்ணி நம்ம போய்க்கலாம். அவனுங்க கரெக்டாக கண்டுபிடிக்கணுங்க. நான் தான் அவங்களுக்கு வழிகாட்டி வந்து சொல்லித்தரலாம்னு நினச்சேன். நான் நடுவில் விழுந்துட்டேன். நான் செத்தாலும் பரவாயில்ல, இவங்களுக்காக நான் சொல்லிக் கொடுக்கணும். ஏமா அவள் தலைமை நின்ட்டாங்க. என்ன என்னை சாயடிச்சிருப்பா அம்மே. இதுக்கு மேலே அவனுங்க போகிறது தான். நான் கூட நம்ம விழுந்த இடத்துலேருந்து வருவோம் தான் நினச்சிட்ருக்கேன் எப்போ. அதாவது ஆனால் எப்போவுமே இந்த ஸ்டார்டிங்லேருந்தே இறக்கி விட்றாங்க. என்ன மட்டும் இல்லை, எல்லோரும் தான் ஆகிற காண்டுக்கு ஷவா. சரி, நான் அந்த எல்லோவில் போக ரூட்டு கட்டிட்டானுங்களா அதுக்குள்ளே. டே இந்த ஃபஸ்ட்டு ரூட்டை கண்டுபிடிச்சதே நான். நீங்கள் என்னென்னா அதுக்கும் ரூட்டை கட்டிட்டு போகிறீங்க. சரி
அட ஏலியன் ராஸ்கல். ஏங்க அவன் ஜெயிச்சிட்டாங்க. ராஸ்கல் நான் ஜெயிச்சிருப்பேன். அங்கே ஒரு அக்கா என்னன்னா வான்ட்டே இருக்கு ஜம்ப் பண்ணுவது. ஃபினிஷ் லைன் போயிருக்கும் போல. ஓகே வாங்க நெக்ஸ்ட் லெவல் போகலாம். எனக்கு தெரிஞ்சது இது எத்தனை லெவலு? 2வது லெவலு இல்லை 3. அதான் 2 லெவல் தோற்று போயிட்டேன். என்ன கொடுக்குறானுங்க நீ கண்ணு தெரியலை, எனக்கு கண்ணு தெரியலை. பின்னா எல்லாமே அது எது நான் எப்படி கெஸ் பண்ணுறது? எனக்கு தெரிஞ்சு இந்த பீஸா இருக்குல்ல அதுவாக தான் இருக்கும். பீஸா சபா கண்டிப்பாக தோற்றுருவாங்க. என்ன தான் இது இல்லை ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. சரி நம்ம தான் ரெட் ஏஞ்சல் வச்சுருக்கோமே, பயப்படக்கூடாது. ப்ளூ ஏஞ்சல் இருந்தால் அவனை வச்சு வேலையை வாங்கலாம். ப்ளூ ஏஞ்சலும் காணுமே. அவன் தான் நம்ம கூட வந்து அவுட் ஆகிட்டு ஜெயிச்சிட்டான், நம்மளை தோக்கடிச்சிட்டு காலி பையன். ஆனால் இந்த தடவை நம்ம என்ன பண்ணப்போம்? என் பவர் யூஸ் பண்ணி பறந்துருக்கலாம். ஆனால் என்னோடய பூஸ்ட்டு நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் என்னோட டவால் அப்படின்னு பறந்து இதுக்குள்ளே ஃபினிஷ் லைன் ஃபஸ்ட்டாக போயிட்டேன். என் பூஸ்ட்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். பூஸ்ட் ஆள்னா மை எனர்ஜி வாய்க்குள்ளேயே நுழைய மாட்டேங்குது. பூஸ்ட் நீ ஃபைனால் மை எனர்ஜி அடிச்சு தான் நான் மேலே வரணுமா? ஓடு 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 ஓடு. எனக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. சீ பயமாக இருக்குது. ஐயோ தப்பாக சொன்னேன், கவலையாக இருக்குது. என்ன மட்டும் ஏன் இப்படி மோசம் பண்ணுறீங்க? எனக்கு கோபமாக வருது. ஓகே என்னங்க நினலாம் அப்படியே ஈ பறக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்மளும் அந்த ஈல ஒரு கூட்டா மாதிரி இது வர வந்துடுறாங்க. ஆனால் இதுக்கு மேலே தான் போகவே முடியல. அம்மே நான் என்ன இங்கே வந்திருப்பேன், அதை அடி வாங்காமல் வந்திருக்கலாம். எங்கே இப்போ எதுவும் நாங்கள் பறந்துச்சுங்க புயல் வேகத்தில். பார்க்குறக்குள்ளே இது கீழே வந்துட்டான். அப்பா அம்மே ரெட் ஏஞ்சல்னா ரெட் ஏஞ்சல் தான் எப்படி அடி வாங்கலாம் பார்த்தீங்களா? ஐயோ மறுபடியும் இங்கேயா அதில் வேறு நான் கஷ்டப்பட்டுப்பேன். அதுக்குள்ளே ரவுண்டு முடிச்சிட்டாங்க. அடுத்த ரவுண்டுக்கு போவோம். என்னடா இது வரந்தெல்லாம் சுற்றுதுங்க. அது ஏன் ஓடுற காமிக்கலாம், ஏன் காமிச்சா வர்றதுலாம் டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டுன்னு சுற்றுறதுக்கே நேரம் வந்துட்டேன். ஐயோ இதை பார்க்க எனக்கு தூக்கம் வருது. மேட்சஸ் ஆரம்பித்தா ஹம்பிள் ஸ்டம்பிள். ஓகே ப்ளே பண்ணி தான் பார்ப்போமே. என்னடா இது 3 ரவுண்டு 1 பாயிண்ட் கூட எடுக்கலன்னா லாஸ்ட்டில் விடுங்க. இவங்க என்ன மாதிரி ரெட் ஏஞ்சல் டே என்னடா அவ்வளோ பெரிய ஆளாட நான் தாண்டே கெத். இதுக்கெல்லாம் ரொம்ப வாய் பேசக்கூடாதோ. ஏங்க பின்னாடி தான் வர ரெட் ஏஞ்சல் தெரியுதா? அந்த நீங்கள் ரெட் ஏஞ்சல் வெடிச்சிட்டோம். எவனோ பாம்பு போட்டாங்க ரெட் ஏஞ்சல் மேலே. டே ரெட் ஏஞ்சல் ரெட் ஏஞ்சல் அடப்பாவி. ஒருவேளை என்ன மாதிரி ஓசியில் வாங்கியிருப்பானோ? 2 ஓசின்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், வெளியே சொல்லிடாதீங்க. அப்புறம் ஏம்மான்னு கப்பல் ஏறிடும். நான் எல்லாத்தையும் காசுலேயும் சொல்லிட்டுருக்கேன். அம்மே ஜம்ப்பு. இப்போ நான் இதை முடிச்சிடுவேன். நான் தான் தொட்டுட்டானே. என் கூட ஒரு ட்ராகுலா ஓடி எழுது. இந்த போகிமான்லாம் ஒரு ட்ராகுலா இருக்கும்ல ஹேஷ்கிட்ட, அது ட்ராகுலா. உன்னை ஜெயிக்க விட மாட்டேன், நான் தான் ஜெயிப்பேன். சப்பா ஏங்க இப்படி பண்ணால் என்னங்க நான் பண்ணுறது? அங்கே வாருங்க, அங்கே ஒரு தொப்பி தலையாக இருந்தானா அவன் பாட்டுக்கு இருக்கான். டே ரொம்ப ஆடுற இது, ஒரு நாள் உன் தொப்பியை அறுக்கிறேன். ஆனால் தொப்பியை அறுக்க முடியாது, விடுங்க தலையும் சேர்த்து அறுத்துறேன் என்னைக்காது. நம்மகிட்ட தான் ரெட் ஏஞ்சல் இருக்கானே. டே இப்போ அது போயிடுறா. இப்போ நான் ஜெயிச்சிடுவேன்டா, ஜெயிச்சிடுவேன். அம்மே பா ஆரம்பமே செருப்படி வாங்கிட்டானா. ஆனால் 2வது அழகாக விளையாடுவோம் பாருங்க. ஜம்பை பார்த்துங்களா? ஓகே எல்லோரும் இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிட்டி ஆள் வச்சுக்கோங்க. ஓகே பாய்.